ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 7 அதில் பயிற்சி 7.10 இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக ஆன்சரை. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன வந்திருக்கு, 3πன்னு வந்திருக்கு இல்லையா. அதனால் ஆன்சரில் 3 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஆன்சரில் 3 எதுக்கு வருதுன்னா 1, 3 சென்டிமீட்டர்னு வருது இல்லையா, அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 தான் இதுக்கு ஆன்சர். ரெண்டாவது, இதில் 40 மீட்டர், 10 மீட்டர், 30 மீட்டர், 40 மீட்டர் 3 இருக்கு இல்லையா. 3த்தில் பெரிய நம்பர் எது, 40. 40ல் 4 இருக்கு இல்லையா. அந்த 4 வர மாரி ஆன்சரில் எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சப்டிவிஷன் 2ல் தான் இருக்குது, 4/25. அதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 3, அதாவது வினாயன் 3ல் நமக்கு ஆன்சர் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 4த்தில் இந்த 1 மட்டும் வித்தியாசமாக இருக்குது, மீதியெல்லாம் முழு எண்ணாக இருக்குது, இது மட்டும் பின்னமாக இருக்குது. அதனால் பின்னமாக இருக்கிற 1/3 அப்படிங்கிறது தான் ஆன்சர் 3வது கணக்குக்கு. அடுத்தது 4வது கணக்கில் ஒரு கல்லால் ஒரு பொருளை அடிக்கும்போது அந்த பொருள் 2 பாதியாக உடையும். 2 பாதி, 2.5, 2.5 தான் ஆன்சர் 4வது கணக்கு. 5வது கணக்கில் RY = x³ + 2, ரெண்டுமே எல்லாமே ப்ளஸில் இருக்குது. எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால ஆன்சரில் எல்லாமே ப்ளஸில் இருக்கணும். இதில் ரெண்டுமே மைனஸு, இதில் 1 மைனஸு, இதில் 1 மைனஸு, இதில் தான் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. 4,11 அப்படிங்கிறது தான் 5வது கணக்குக்கு ஆன்சர். அடுத்தது 6வது கணக்கில் √8 - 2ன்னு இருக்கா. 8 -2ஆல் வகுத்தா என்ன வரும்னா -4 வரும். 8 2ஆல் வகுத்தா 4 வரும். 4 இருக்கிற மாதிரி இருக்கிற ஆன்சர் அப்படிங்கிறது சப்டிவிஷன் 2ல் இருக்குது, -4 அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர். அடுத்ததாக 7வது கணக்கில் x = π/12. இந்த ஆன்சரில் 4 ஆன்சரில் 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே வந்து என்னென்னா பின்னம் இல்லாமல் இருக்கும், வகுத்தலில் கீழே வந்து எண் இல்லாமல் இருக்கும். இது 1ல் மட்டும்தான் √3/12 அப்படின்னு வகுத்தல்லையும் நம்பர் இருக்கும். அதனால் இதுதான் ஆன்சர். π/12ன்னு இருக்குது. அதனால் 12 வரக்கூடிய எதுன்னு பார்த்தோம்னா அப்பையும் இந்த 3 தான் வரும். அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். π/12ங்கிறதுனால 12 வரக்கூடிய எண் எதுனா 3, அப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது இந்த 4த்தில் இது 1 தான் வித்தியாசமாக இருக்குது, அந்த வித்தியாசமாக இருக்கிறது √3/12, அதுதான் ஆன்சர். அடுத்ததாக 8வது கணக்கு. அடுத்தது ஒரு குறிப்பு ஒன்று என்னென்னா, கொஸ்டினில் 9ன்னு இருக்குது, ஆன்சரில் 3ன்னு இருக்குது. அப்படின்னா 3 தான் ஆன்சர். சப்போஸ் 9 அப்படிங்கிறதுல 3 இல்லாமல் 9 மட்டும் இருக்குன்னா 9 ஆன்சராக எடுத்துக்கலாம். அல்லது 3, 9 ரெண்டுமே வந்திருக்குன்னு வச்சுங்க, 9ங்கிற நம்பர் கொடுத்து 3, 9 ரெண்டுமே வந்தால் 9 தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. இதை வச்சுக்கிட்டு அடுத்த கணக்கை பார்ப்போம். 8வது கணக்கில் 9ன்னு வந்திருக்கா. அப்போ ஆன்சரில் 9, 3 ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. எதில் இருக்குது, சப்டிவிஷன் 4ல் +or-3ன்னு இருக்குது, அதுதான் ஆன்சர். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 9, ஆதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதி அப்படின்னா பாதின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆதி அப்படின்னா பாதி, பாதினா 1/2. 1/2ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சப்டிவிஷன் 3ல் இருக்குது, π/2ன்னு இருக்குது, அதுதான் இதற்கு ஆன்சர். அடுத்தது 10வது கொஸ்டின். இந்த 10வது கொஸ்டினில் லிமிட் x → 0ன்னு வந்துருக்கு. x → 0ங்கிறதுனால 0ங்கிறது தான் ஆன்சர். சப்டிவிஷன் 1 இருக்குல்ல, 0, அதுதான் ஆன்சர். அடுத்தது 11வது கணக்கு. 11வது கணக்கில் sin பவர் 4 cos பவர் 4. அப்போ பவர் என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 அப்படிங்கிறது ஆன்சரில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 4 இருக்குது. ஆனால் முதல்ல இருக்கிற உறுப்பில் 4 வரணும். முதல்ல 4 வரணும் அப்படிங்கிறப்ப முதல்ல இருக்கிற உறுப்புக்கு 4ங்கிறது இதில் மட்டும்தான் இருக்குது. இதில் சப்டிவிஷன் 3ல் மட்டும்தான் π/4ன்னு இருக்குது. அதனால் 11வது கணக்குக்கு விடை என்னென்னா 3வது சப்டிவிஷன். அடுத்தது 12வது கணக்கு. இதில் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 0,3 அப்படிங்கிறதுக்கு ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் எண். 0க்கும் 3க்கும் நடுப்புற இருக்கிற எண். இதில் இருக்கிறதுல எல்லாமே 0க்கும் 3க்கும் நடுப்புற இருக்கிற எண் தான் இந்த 4மே. அதில் எது பெரிய எண்ணு பார்த்தோம்னா 2ங்கிறது தான் பெரிய நம்பர். அதனால் இந்த 2 தான் ஆன்சர் 12வது கணக்குக்கு. அடுத்தது 1/x. இங்கே என்ன வந்திருக்கு, 1,9. 9ங்கிற எண் வந்திருக்கா. அப்போ இங்கே கீழே இருக்கிறதுல 9 அல்லது 3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 3 கொடுத்துருக்காங்க. அதனால் 3ங்கிறது தான் ஆன்சர். சப்டிவிஷன் 3 இருக்குல்ல, 3,
அதுதான் இதற்கான விடை. 15வது 1 மார்க் கொஸ்டினில் நமக்கு இந்த இடைவெளி 0,2 பை கொடுத்துருக்காங்களா, இந்த 2 பை அப்படிங்கிறத இங்கே 2 பை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 2ம் பையும் வரணும். 2ம் பையும் அப்படின்னா இந்த இடத்துல தான் 2 இருக்குது, பை இருக்குது. அதனால் சப்டிவிஷன் 2 தான் இதற்கான விடை. 15க்கு π/2. அடுத்தது 16. 16ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 2 இ பவர் -2 அப்படின்னு அடுக்கு 2 வருது. பவரில் 2 வருது. அதே போல் ஆன்சரில் பவரில் 2 எதுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா சப்டிவிஷன் 3க்கு வருது. என்ன 1/e பவர் 2ன்னு வருது. அதனால் இதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 3 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்ததாக 17வது கணக்கில் நமக்கு நம்பர் என்னென்ன இருக்குது? 2 இருக்குது. 2, அப்புறம் 4, அப்புறம் 6 இதெல்லாம் இருக்குது. அப்போ விடுபட்ட எண்கள் எதுன்னு பார்த்தோம்னா 2க்கும் 4க்கும் நடுப்புற 3 இல்லை, 4க்கும் 6க்கும் நடுப்புற 5 இல்லை. அப்போ 3,5 அப்படின்னு ஆன்சரில் இருக்கணும். 3,5ன்னு இருக்கிறது இந்த சப்டிவிஷன் 3ல் தான் இருக்குது. 3,√5ன்னு இருக்குது. அதுதான் ஆன்சர். 18வது கணக்கில் 2 மிகை எண்கள் கூடுதல் 200. 2 நம்பரோட கூடுதல் 200னா ஒரு நம்பர் எவ்வளோ வரும் அப்படின்னா அதில் பாதி எவ்வளவு? 100. சப்டிவிஷன் 1 இருக்குல்ல, 100. அதுதான் இதற்கு ஆன்சர். அடுத்ததாக 19வது கணக்கு. இதில் ஏபி கிரேட்டர் தென் 0 அப்படின்னா கீழ்ப்புற குழிவும் கிடையாது, மேற்புற குழிவும் கிடையாது. அப்போ இந்த 2த்தில் 1 தான் ஆன்சர் வரும். இதில் நமக்கு வளைவு மாற்ற புள்ளியை பெறவில்லை அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஏபி கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால வளைவு மாற்ற புள்ளியை பெறவில்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது கடைசியாக இருக்கிற இந்த 20வது கொஸ்டினில் எக்ஸ் -1 அடுக்கு 3 எக்ஸ் -1 எக்ஸ் -1ன்னு இருக்குல்ல, எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா 1 - 1 0. எது 0? ஒய்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஒய்க்கு என்ன வருது? 0 வருது. அப்போ 1 0 அப்படின்னு வர்றது தான் ஆன்சர். சப்டிவிஷன் 3 இருக்குல்ல, 1,0ன்னு, அதுதான் இதற்கான ஆன்சர். சாப்டர் 7 வந்து ஓவர். ஓகே, தேங்க்யூ.